ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ட்ராமா பார்க்க போகிறோம். இதுவும் வழக்கம் போல் மூவி வெர்ஷனில் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ட்ராமா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பார்க்கும்போது நார்மலாக இருக்க மாதிரி இல்லை, அவனுக்கு யாரும் ட்ரக்ஸ் கொடுத்துருப்பாங்க போல். இப்போ அவன் தடுமாறி அவனோட ரூம்ல இருந்து வெளியே வரான். அப்போ ஹீரோயினா காட்டுறாங்க. ஹீரோயின் அவசர அவசரமாக ஓடி வரா. இவ பின்னாடியே சில பல ஆளுங்க துரத்திட்டு வராங்க. இவ இவளோட உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோ கிட்ட அவனை இழுத்துட்டு அவனோட ரூம்குள்ளே போயிடுறா. ஹீரோ ஏற்கனவே ட்ரக்ஸ் கொடுத்த அந்த பாடியில இருக்கான்ல. இப்ப ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோயினை கிஸ் பண்றான். அவன் கிட்ட இருந்து விளக்க ட்ரை பண்றா, இருந்தாலும் முடியல. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ மயக்கத்தில் தான் இருக்கான். இப்ப ஹீரோயின் செமையா கடுப்பாகிறா. ஹீரோ யாரு அப்படின்ற விஷயம் அவளுக்கு நல்லாவே தெரியும். என்னன்னா ஹீரோட அப்பா ஹீரோயினோட அப்பா கிட்ட இருக்க சொத்து எல்லாத்தையுமே புடுங்கிட்டாரு. ஹீரோயினோட அப்பா ஒரு கேம்லிங் அடிக்ட். அவரு ரொம்ப நாட்களாவே அந்த மாதிரி கிடையாது. ஹீரோயினுக்கு ஒரு 8 வயசு இருக்கும் போதுதான் அவர் அந்த மாதிரி மாறிட்டாரு. அதுக்கு காரணம் கூட ஹீரோட அப்பா தான் போல. இதனால ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. உங்களோட அப்பா என்னோட குடும்பத்தையே அழிச்சிட்டாரு. இப்ப நீ என்னோட மானத்தை அழிச்சிட்டல, உன்னை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு இப்ப போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டா. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வரா. அதுக்குள்ளவே ஹீரோ ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டான் போல. இப்ப ஹீரோயினை பார்த்த உடனே காருக்குள்ள ஏறு அப்படின்றான். ஹீரோயினும் போயிட்டு உட்காந்துட்டா. என்ன போலீஸ்ல குடிச்சு கொடுத்து நீ தண்டனை வாங்கி தந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டியோ? நான் பண்ணதும் தப்பு தான், ஆனா அங்க நார்மலா நான் இல்ல, அதனால தான் நான் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். சரி ஓகே, நான் போனா போதுன்ட்டு உங்ககிட்ட சாரி கேட்கிறேன் அப்படின்றான். இது கேட்டோன்னு ஹீரோயினுக்கு செமையா டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படின்னா சாரி கேட்டா எல்லாமே சரியா போயிடுமா அப்படின்றா. அதுக்கு ஹீரோ சரி ஓகே, நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது. அப்படின்னா பணத்தை வச்சு நீ என்ன வேணாலும் சாதிக்கலாம்னு மட்டும் நினைக்காத, கண்டிப்பா நான் இதை சும்மா விட மாட்டேன். நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த மாதிரி நடந்துக்கிட்ட அப்படின்றதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு, அதை கண்டிப்பா நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைப்பேன். அதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு போக தான் போற அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோ அப்படியா, சரி போயிட்டு நீ ஒப்படி, ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு. என்ன தெரியுமா, நீ தான் வேணும்னே என்னோட ரூம்குள்ள நுழைஞ்ச, அதுக்கான வீடியோ என்கிட்ட இருக்கு அப்படின்றான். அதை போட்டும் காட்டுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, என்கிட்ட பணம் நிறைய இருக்கு அப்படின்றதுக்காக நீ இந்த மாதிரி கேம் ஆடி என்கிட்ட பணத்தை கறக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணன்ட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுவேன். நீ சொல்றத நம்புவாங்களா இல்ல நான் சொல்றத நம்புவாங்களான்ட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்ப வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கூப்பிட. இப்ப 2 பேருக்குமே போன் கால் வருது. எடுத்து பேசினா ஹீரோக்கு கால் பண்றது அவங்க பாட்டிமா. நியூஸ்ல எல்லாம் இந்த விஷயம் போட்டிருப்பாங்க போல. சரி என்னோட பேத்தியை கூட்டிட்டு வீட்டுக்கு வாடா அப்படின்றாங்க. இது கேட்டோன்னே ஹீரோ சரி பாட்டிமா நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்றான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு யார் கால் பண்றாங்கன்னா, இப்ப ஹீரோயினோட பாட்டிமா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. தாத்தா இறந்து போயிட்டாரு. அம்மா சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க அப்பா ஒரு கேம்லிங் அடிக்ட் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்க போல. இப்ப ஹீரோயினோட பாட்டிமா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அந்த செலவுக்கு இவகிட்ட பணமே கிடையாது. நீங்க மட்டும் பணம் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் உங்க பாட்டிமாவோட மெடிசன் நாங்க கேன்சல் பண்ணிடுவோம், கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப ஹீரோ இவ போன்ல பேசிட்டு இருக்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்கறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சரி உனக்கு பண தேவை இருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன், அதனால பணத்தை தரேன், என்னோட பாட்டிமா உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, சோ நீ கிளம்பி வா அப்படின்ட்டு சொல்றான். அதுவும் இல்லாம பாட்டிமா ஹீரோயினை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்க. இதனால ஹீரோ நீ என்ன ஃபேக்கா கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த விஷயத்த பத்தி பாட்டிமா கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது, இது உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோயின் சரி ஓகே அப்படின்றா. ஏன்னா அவளோட பாட்டிமாவை காப்பாத்தணும்ல, அதுக்கு ஒத்துக்கிட்டு இப்ப போயிட்டு அவங்க மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இப்ப 2 பேருமே வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு கிளம்பி போனா பாட்டிமா ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்லபடியா பேசுறாங்க. நீ என்னோட பேத்தி ஆகிட்ட, இதுக்கு மேல என்னோட பேரன் மட்டும் என்னோட பேரன் கிடையாது, நீயுமே என்னோட பேத்தி தான் அப்படின்ட்டு அவ்வளவு அன்பா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு இவங்களோட பரம்பரை சொத்து ஒரு பேங்க்ல இருக்கு, அதை எடுத்து ஆசையா போட்டு ஓட்டுறாங்க. ஹீரோயினும் பாட்டிமாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு பாட்டிமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. இவ ஸ்ட்ரெயிட்டா இவளோட பாட்டிமாவை மீட் பண்றதுக்கு தாங்க போறா. அங்க போய் பார்த்தா அவங்க பாட்டிமாவோட மெடிக்கல் செலவு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுவோம், நீங்க பணம் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஏற்கனவே அவங்க பாட்டிமாவுக்கு இப்போ ஒரு சர்ஜரி நடந்திருக்கு, அதுக்கான பணத்தை ஏற்கனவே இவகிட்ட இருந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டா. இப்ப பணமே இல்லையே என்ன பண்றது அப்படின்ட்டு யோசிக்கிறா. அப்பதான் இவ கையில இருக்க அந்த பேங்க்ல பாக்குறா. இதை போயிட்டு நம்ம வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு பாட்டிமாவோட மெடிக்கல் செலவை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம அதை மீத்தரலாம் அப்படின்ட்டு நினைக்கிறா. பிரைவேட் லோன் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, இந்த லோன் ஷார்க், அந்த மாதிரி ஒரு ஆளுங்க கிட்ட போயிருக்கா. அங்க போய் பார்த்தா அங்க இருக்கிறது வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட அப்பாவோட அல்ல கை தான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செமையா ஷாக் ஆகுது. ஏன்னா ஹீரோயினோட அப்பா அவர்கிட்டயுமே நிறைய பணம் வாங்கியிருப்பாங்க. இப்ப என்னன்னு தெரியாம அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறா. இப்ப அவங்க அவளை வளைச்சு பிடிச்சிடுறாங்க. ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். ஹீரோயின் இந்த மாதிரி வழியில எடுத்துட்டு போனா அவங்க பாட்டிமா ஒரு பரம்பரை சொத்தை கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அதனால ஹீரோயினை தேடி வரும்போது தான் இந்த மாதிரி போயிருக்கா அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரிய வந்திருக்கும். எங்க அவன் கிளம்பி வந்துட்டான். ஹீரோ எவ்வளவு தைரியம் என்னோட மனைவியை கை வைக்கிறதுக்கு அப்படின்னு கேக்குறான். இது கேட்டோன்னே அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹீரோட அப்பா தானே அவங்களுக்கு எல்லாம் பாஸ், அதனால மன்னிச்சிடுங்க சார் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்டுட்டு
சொல்லிட்டு இப்ப ஹீரோயினை விட்டுடுறாங்க. ஹீரோ அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். ஹீரோயினுக்கு நெத்திலாம் அடிபட்டிருக்கு, அதுக்கெல்லாம் இது போட்டு விடுறான். ஆனா ஹீரோ செம கடுப்புல இருக்கான் ஹீரோயின் மேல. நல்ல வேலை அந்த பேங்கில் எதுவும் உடையில, உடைஞ்சிருந்துச்சுன்னா வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் அவளை தான் உன் கதையை முடிச்சிருப்பேன் அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் எனக்கு பணம் வேணும் அப்படின்றா. இதை கேட்டோன்னே ஹீரோ செமைய டென்ஷன் ஆகிட்டான். ஓ அதுக்காக தான் என்னோட பாட்டிமா ஆசாசியா கொடுத்த இந்த பிரேஸ்லெட்டை கொண்டு போயிட்டு விற்க போனியா? அங்க பாரு, நீ என்கிட்ட இருந்து பணத்தை ஒத்த பைசா கூட எதிர்பார்க்க முடியாது அப்படின்றான். ஹீரோயினுக்கு ஏற்கனவே பணம் கொடுத்திருப்பான், அதனாலதான் இப்படி சொல்றான். அதுக்கு ஹீரோயின் இல்லன்னா வச்சுக்கோயேன், நான் போயிட்டு பாட்டிமா கிட்ட நம்ம 2 பேரோட கல்யாணமே ஃபேக் மேரேஜ் அப்படின்ட்டு சொல்லிடுவேன் அப்படின்ட்டு மிரட்டுறா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு செமைய டென்ஷன் ஆகுது. என்ன பிளாக்மெயில் பண்றியா அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின்மே ஆமா பிளாக்மெயில் தான் பண்றேன், நீ மட்டும் இப்ப பணம் தரலன்னு வச்சுக்கோயேன், நான் ஸ்ட்ரெயிட்டா பாட்டிமா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லுவேன் அப்படின்றா. ஹீரோக்கு செம கடுப்பாகுது. அதனால போனா போட்டோம் அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு அங்க இருந்து கிளம்பி போறா. இவளோட கார்டை கொடுக்குறா. செக் பண்ணி பார்த்த நர்ஸுங்க இதுல பணமே இல்ல அப்படின்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செம்மையா ஷாக் ஆகுது. என்ன பணம் இல்லையா? அவன் டிரான்ஸ்ஃபர் பண்ணதான் தானே சொன்னான், இது என்ன பணம் இல்லாம போயிருக்கு அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் அவங்க அப்பாவோட ஞாபகம் வருது. ஒருவேளை மொபைல் பேங்கிங் வழியா அவர் வந்து எடுத்துட்டு இருப்பாரோ அப்படின்ட்டு. உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி கேக்குறா. அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் மறைக்கிறாரு, நான் எடுக்கவே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆமா எடுத்தேன் அப்படின்றாரு கேம்லிங் விளையாடுறதுக்கு. ஹீரோயின் செமையா டென்ஷன் ஆகிட்டா. மரியாதையை பணத்தை கொடுத்துடுங்க, இதனாலதான் பாட்டியம்மா உயிரை காப்பாற்ற முடியும், மரியாதையை கொடுங்க அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு அவரு முடியாது அப்படின்றாரு. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அங்கேயே உட்காந்து பயங்கரமா அழுகுறா. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான், இதுக்கு மேல பணம் கட்டாம இருந்தா உங்க பாட்டிமாவோட மெடிசன் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு அவளுக்கு தெரியல. இந்த டைம்ல தான் ஹீரோட பாட்டிமா கால் பண்றாங்க. கால் பண்ணி அவங்க குரல கேட்டோன்னே ஹீரோயினுக்கு பயங்கரமா அழுக வந்துடுது. தேம்பி அழுகுறா. என்னாச்சுடா ஏன் அழுகுற அப்படின்ட்டு பாட்டிமா கேக்குறாங்க. பாட்டிமா என்னோட பாட்டிமாவோட உயிரை நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இதை கேட்டோன்னே அவங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுறாங்க. என்னவோ ஹீரோவோட பாட்டிமாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சோ அப்படின்ட்டு அவன் பயந்தடிச்சு வந்து பார்த்தா இங்க ஹீரோட பாட்டிமா கொலவெறியில ஹீரோவை பார்த்து முறைக்கிறாங்க. ஏண்டா உன்னோட பொண்டாட்டியோட பாட்டிமாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்கு, ஆனா அவளை நீ கண்டுக்காம கூட இங்க இருந்து வேலைக்கு போயிருக்க, எவ்வளவு தைரியம் உனக்கு அப்படின்ட்டு அவனை போட்டு அடிக்கிறாங்க. ஹீரோ சாம கடுப்பாகி ஹீரோயினா மறைக்கிறான். ஏன்னா முன்னதானே பணம் கொடுத்துட்டு போயிருப்பான், பணமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கா போல அப்படின்ட்டு அவளை கோவப்படுறான். ஆனா பாட்டிமா கிட்ட எதுவுமே சொல்லல. இங்க பாரு, எதுக்கு நீ அவளை மறைக்கிற, நான் அவளை கையில கொடுத்த அந்த பிரேஸ்லெட்டை கூட காணும், நீ தானே வாங்கி வச்சுக்கிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ தான் வாங்கி வச்சிருப்பான், எங்க இவ கிட்ட விட்டா அதையும் வித்துடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாட்டிமா சமைய கடுப்பாகி அவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாருடா, ரொம்ப பழைய ட்ரெஸ், ஒரு கம்பெனியோட முதலாளியோட பொண்டாட்டி மாதிரி அவ ட்ரெஸ் பண்ணிருக்கா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு போட்டு அடிக்கிறாங்க. ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு ஹீரோயினை மறைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோட பாட்டிமா கிட்ட, பாட்டிமா சரி திட்டாதீங்க, நான் வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறான். ஹீரோயின் மேல சமைய கடுப்புல இருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம், நான் அவங்க கிட்ட பணம் கொடுத்துமே பாட்டிமாவையும் தொந்தரவு பண்ணி அவங்க கிட்டயும் பணம் கேட்டிருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்ட்டு சமையா சண்டை போடுறான். அதுக்கு ஹீரோயின் சொல்ல வரா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு நடந்த விஷயத்த சொல்ல வரா. ஹீரோ பட் கேட்கவே மாட்டேங்கிறான். சமைய டென்ஷன்ல கத்திட்டு, இங்க பாரு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இன்னொரு வாட்டி என்னோட பாட்டிமாவை டிஸ்டர்ப் பண்ணன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு இப்போ ஒரு கார்டு இருக்க பணத்தை தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப ஹீரோனுக்கு ஒரு போன் கால் வருது. என்னன்னா மறுபடியும் அவங்க அப்பா போயிட்டு எங்கேயோ விளையாடி மறுபடியும் நிறைய கடன் பண்ணிருப்பாரு போல, அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு இவ கிட்ட போன் பண்ணி கேக்குறாங்க. இது கேட்டோன்னே ஹீரோனுக்கு செமைய டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் இவளால போகாமையே இருக்க முடியல. சோ அவங்க அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அங்க கிளம்பி போறா. இவ போகிற விஷயம் ஹீரோக்கும் தெரிய வருது. சோ ஹீரோவும் அங்க கிளம்பி வரான். ஏன்னா அது ரொம்ப மோசமான ஏரியா அப்படின்ட்டு ஹீரோக்கு தெரியும். ஹீரோயினுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடுமோ அப்படின்ட்டு அங்க கிளம்பி வரான். இங்க ஹீரோயின் போனால அந்த ரவுடி ஹீரோயினை பார்த்தோன்னே மனசு மாறிட்டான். எனக்கு பணம் எல்லாம் தேவையில்ல, நீ தான் தேவை அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் கதறா, ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க அப்படின்ட்டு. அப்ப என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றா. அவர் என்னடானா நீ அவர் சொல்றபடி எல்லாம் நடந்துக்கோ அப்படின்றாரு. இதை கேட்டோன்னே ஹீரோயின் அவள்தான் மனசு உடைஞ்சு போயிட்டா. அவளுக்கு செமையா அழுக வருது. இப்ப அந்த ஆள் வேற ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல கரெக்டா ஹீரோ வந்துட்டான். ஹீரோ வந்து அந்த ஆளை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை அங்க இருந்து தூக்கிட்டு போறான். அப்பதான் ஹீரோ கவனிக்கிறான். என்னன்னா ஹீரோயினோட அப்பாவை அப்பதான் பாக்குறான். ஹீரோ ஏற்கனவே மீட் பண்ணிருப்பான் சின்ன வயசுல. ஹீரோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்திருப்பாங்க போல. ஆனா ஹீரோட அப்பா ஒன்னும் நல்லவர் கிடையாது. ஒரு டைம் வந்து ஹீரோ எப்பயோ அவங்க அப்பா வந்து திட்டி வெளியே கதவை சாத்திருப்பாரு போல, வெளியே உட்கார்ந்து இருக்கான். அப்ப ரொம்ப குளிர் அவனுக்கு. அப்ப ஹீரோயின் போயிட்டு இந்த வார்ம் பண்றதுக்கு கையில எல்லாம் ஒரு பொம்மை மாதிரி வச்சுப்பாங்க போல, அந்த பொம்மையை எடுத்து ஹீரோயின் கிட்ட இருக்க அந்த பொம்மையை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்து இதை வச்சுக்கோ, உனக்கு அவ்வளவா குளிராது அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருக்கா. ஹீரோயின் அவரோட பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டான். ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆகுது. ஆனா ஹீரோயின் கிட்ட அது எதுவுமே காட்டிக்கல. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு அடிபட்டுச்சுல்ல, அதுக்கெல்லாம் மருந்து போட்டு ஓடுறான். ஒரு முக்கியமான மீட்டிங் வர அங்க இருந்து அவன் கிளம்பி போயிடுறான். அவங்க இருந்து கிளம்பி போயிட்ட அப்புறம் ஹீரோயின் என்ன பண்றானா ஹீரோட ஸ்டடி ரூம் இருக்கு
இருக்கு. அந்த ரூமுக்கு போயிட்டு ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோட அப்பா கண்டிப்பா நல்லவர் கிடையாது, ஹீரோவும் அந்த மாதிரி கெட்டவனா தான் இருப்பான். இவங்க 2 பேரும் பண்ற தப்ப கண்டிப்பா இந்த ஸ்டடி ரூம்ல தான் எங்கேயாச்சும் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அது கண்டுபிடிச்சு கண்டிப்பா போலீஸ்ல ஒப்படைக்கணும். அப்பதான் என்னோட தாத்தா செத்ததுக்கு, அதுக்கப்புறம் என்னோட பாட்டி இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு, என்னோட அப்பா இந்த மாதிரி மாறினதுக்கு எல்லாத்துக்குமே நியாயம் கிடைக்கும் அப்படின்ட்டு இவ தேடிட்டு இருக்கா. அப்ப இவளுக்கு பாட்டிமா கொடுத்தாங்கல்ல அந்த பிரேஸ்லெட்டை கூட ஹீரோ பிடிங்கி வச்சிருப்பானே, அந்த பிரேஸ்லெட் தான் கிடைக்குது. இப்ப தொடர்ந்து தேடிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு பட்டன் இருக்கிற மாதிரி பாக்குறா. அதுக்குள்ளவே அங்க ஒரு பொண்ணு வந்துடுறா. இந்த பொண்ணோட பேரு ஷாகோ. இந்த பொண்ணை பார்த்த உடனே ஹீரோயின் ஆமா நீ யாரு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு ஆமா நீ யாரு, நீங்க வேலை பார்த்துட்டு எங்க திருட பாக்குறியா அப்படின்ட்டு ஹீரோயின் அங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு போயிடுறா. நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அந்த பொண்ணு போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறேன் அப்படின்ட்டு சொன்ன விஷயம். அதனால இவனுமே அங்க இருந்து கிளம்பி வரான். வந்து ஆமா நீ அதுக்கு அந்த பிரேஸ்லெட்டை போட்டிருக்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு இவ இந்த வீட்டு வேலைக்காரி தானே, இவ இது திருட பார்த்தா கொஞ்சம் சேஃப்டிக்காக தான் நான் வாங்கி போட்டுக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்றான் அந்த பொண்ணு. ஹீரோ டக்குன்னு அவ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னே இந்த பொண்ணுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா இந்த பொண்ணு தான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த முடிவுல இருந்திருப்பா. இப்ப ஹீரோ இப்படி சொன்ன உடனே அந்த பொண்ணு செமையா கடுப்பாகுறா. இப்ப ஹீரோ ஃபர்ஸ்ட் அங்க இருந்து இடத்த காலி பண்ணு அப்படின்றான். அந்த பொண்ணுமே அந்த பேங்க்ல கழட்டி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து நீ தான் அந்த பிரேஸ்லெட்டை கழட்டி கொடுத்தியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின்மே ஆமா அவ என்ன ஜெயிலுக்கு அனுப்புறேன் அப்படின்ட்டு சொன்னா, அதனால தான் பயந்து கழட்டி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோ அவகிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து ஓ அப்படியா அப்படின்னா அவ உன்னை பயன்படுத்தின உடனே கழட்டி கொடுத்துடுவியா அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் பின் என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இப்ப ஹீரோ அவகிட்ட ரொம்ப க்ளோஸா வந்துட்டு இருக்கான். இந்த டைம்ல ஹீரோட பாட்டிமா அங்க வந்துட்டாங்க. இந்த கண்கொள்ளா காட்சியை அவங்க பாத்துட்டாங்க. அப்படின்னா நான் நல்ல சமயத்துல தான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டே வராங்க. இவங்க 2 பேருக்குமே ஒரு மாதிரி எம்பேரசிங்கா ஆயிடுச்சு. 2 பேருமே இல்ல அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஆனா பாட்டிமா ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படின்னா ஃபியூச்சர்ல எனக்கு கொள்ளு பேத்தியோ கொள்ளு பேரனா வரப்போறாங்க, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட கோல்ட் செயின் ஒன்னு எடுத்து தராங்க. அதை ஹீரோ கிட்ட காட்டி காட்டி வேறு பேர்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாட்டிமா கிட்ட இவளுமே நடிக்க ஆரம்பிச்சிட்டா. 2 பேரும் ஒன்னா இருக்க மாதிரி. பாட்டிமா உங்களுக்கு பேத்தி பிடிக்குமா பேரம் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கறா. இதை கேட்டோன்னே பாட்டிமா எனக்கு பொன் குழந்தை தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சரி ஓகே பாட்டிமா அதே மாதிரி பொண்ணே நான் பேத்து தரேன் அப்படின்றா. பாட்டிமா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு சரி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க அப்படின்ட்டு அங்க இருந்து அவங்களோட ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அப்படியே நைட் ஆகுது. நைட்டு ஹீரோக்கு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. பாஸ் முக்கியமான மீட்டிங் அப்படின்ற மாதிரி. அதனால நைட் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த சமயத்தை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் அந்த ஃபைலை எடுத்துடணும் அப்படின்ட்டு ஹீரோட ஸ்டடி ரூமுக்கு வரா. இவ வந்து அந்த பட்டன் மாதிரி இருக்க அழுத்தும் போது அது வந்து ஒரு சீக்ரெட் ரூமை வந்து ஓபன் பண்ணுது. உள்ள போயிட்டு பாக்குறா. உள்ள ஒரு ஃபைல் மாதிரி இருக்கு. இந்த சமயத்துல ஹீரோட அப்பா கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு போன் கால் வருது. எடுத்து பேசினா அவங்க அப்பா என்னோட பையனோட ரூம்ல ஸ்டடி ரூம்ல ஒரு முக்கியமான ஃபைல் இருக்கு, அந்த ஃபைல் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும், அப்பதான் உன்னோட அப்பாவை விடுவேன், உன்னோட அப்பா என்கிட்ட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோன்னு ஹீரோயினுக்கு செம்மையா கடுப்பாகுது. சரி வேற வழி இல்ல அவங்க அப்பாவை காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்ட்டு கிளம்பி போறா. அவர் அவங்க அப்பாவை கட்டி போட்டு வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்னோட அப்பாவை விடு, அதுக்கப்புறம் ஃபைல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே அவரும் அவங்க அப்பாவை கழட்டி விடுறாரு. இப்ப ஹீரோயின் போயிட்டு அந்த ஃபைல கொடுத்துட்டு அவங்க அப்பாவை அங்க இருந்து கூட்டிட்டு வரா. அப்ப வரும்போதுதான் அவர் கவனிக்கிறாரு அந்த ஃபைல்ல அந்த பேப்பர்ஸ்ல ஒண்ணுமே இல்ல, எல்லாமே பிளாங்கா இருக்கு. இதை பார்த்தோன்னே அவர் செம்மையா டென்ஷன் ஆகி என்ன ஏமாத்த பாக்குறியா, இந்த 2 பேரையுமே பிடிச்சு அந்த கடல்ல தூக்கி போடுங்க, அங்க இருக்க மீனுங்க சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னே ஹீரோயின் பயந்துட்டா. இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்க பையன் வச்சிருந்த ஃபைல நான் அப்படியே தான் எடுத்துட்டு வந்தேன், உங்களோட பையன் தான் என்ன மாடி விடுறதுக்காக இப்படி பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டோன்னே அவர் நம்பாம அவளை பிடிச்சி கடல்ல போடுறதுக்கு பாக்குறாரு. இப்ப கரெக்டா அங்க ஹீரோ வந்துட்டான். என்னோட பொண்டாட்டி ஓடுங்க, நீங்க கேட்ட எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு இப்ப அந்த பேப்பர்ஸ் எல்லாமே தூக்கி போடுறான். இதை பார்த்தோன்னே அவர் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து பேச ஹீரோக்கு செம்மையா கடுப்பாகுது. மரியாதை இங்க இருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி காத்துறான். இதை கேட்டோன்னே அவரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. ஏன்னா ஹீரோட அப்பா வந்து ஹீரோயினோட ஸ்டடி ரூம்ல இருக்க சில பல ஃபைல்ஸ் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க, இவரு மாட்டிக்க கூடாது அப்படின்ட்டு. 2 பேரும் ஒன்னா தானே தப்பு பண்ணியிருந்தாலும் அப்படி இருக்கும்போது எதுக்கு ஹீரோ கிட்ட இருக்க ஃபைல வந்து அவர் எடுத்துட்டு வர சொல்லணும்? இந்த மாதிரி ஹீரோயினுக்கு நிறைய டவுட் இருக்கு. எனக்கு ஒன்னும் புரியல, உங்க அப்பாவும் நீயும் அப்படி எதிரி மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்க அப்பா பண்ற தப்பு எதுவுமே உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இதை கேட்டோன்னே ஹீரோ சைலண்டா இருக்கான். இப்ப அங்க ஒர்க் பண்றவங்க ஒருத்தங்க சொல்றாங்க ஆமா நீயும் அவரும் ஒரு வகையில ஒண்ணுதான், ஹீரோட அப்பா பேர் வந்து லூஃபங், ஹீரோட அப்பா வந்து இவரோட அப்பா அப்படின்ற ஒரு கணக்கு மட்டும்தான், மத்தபடி உனக்கு என்னென்ன கொடுமை நடந்துச்சோ அது எல்லாமே இவருக்கும் நடந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோ கிட்ட வந்து அவங்க சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ நான் உன்னோட எனிமியோட பையன், நான் என்ன சொன்னாலும் நம்புவியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் நீ சொல்லு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவுமே ஆமா எனக்கு என்னோட அப்பாவை பிடிக்காது, மத்தபடி என்னோட அப்பா பண்ற எந்த தப்புக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, என்னோட அப்பா என்னென்ன தப்பு பண்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது, என்னோட அப்பாவை விட்டு பிரிஞ்சு வந்து நான் நிறைய நாட்கள்
நாட்கள் ஆச்சு, என்னோட பாட்டிமா தான் என்னோட உலகமே, அவங்க தான் என்னோட சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா ஹீரோனோட ஸ்டடி ரூம்ல இருக்கான். இப்ப ஹீரோயினுமே கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க போறா. போய் இருக்கும் போது தான் அப்பதான் கவனிக்கிறா, அந்த சின்ன வயசுல இவ கொடுத்தால அந்த அந்த பொம்மை வந்து அங்க இருக்கு. இதை பார்த்த உடனே இது என்ன இங்க இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு இவளுக்கு ஃபீல் ஆகுது. அதனால ஹீரோ வந்த உடனே கேக்குறா, இது என்ன உங்ககிட்ட இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ, இந்த பொம்மையை உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளாஷ்பேக் எல்லாமே சொல்றான். இது கேட்டோன்னு ஹீரோயினுக்கு செமையா சந்தோஷம் ஆகுது. இப்ப ஹீரோ அவகிட்ட வந்து அவளோட நெத்தியில கிஸ் பண்றான். அவளுதான் ஹீரோயினுக்கு என்னென்னவோ ஆகுது, என்னென்னோ ஃபீல் ஆகுது. அவ லைட்டா சிரிக்கிறா வைக்கப்பட்டு. இப்ப அடுத்த நாளே ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேருமே ஹீரோயினோட பாட்டிமாவை பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தா அப்பா இருக்காரு. அவர் ஹீரோயின் கிட்ட நல்லவர் மாதிரி பேசுறாரு. ஆனா ஹீரோயினுக்கு செமையா கடுப்பு ஆகுது. பாட்டிமா இந்த நிலைமைக்கு வந்ததுக்கும் நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கும் அம்மா என்னை விட்டு போனதுக்கும் எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். தாத்தா இருந்ததுக்கு கூட நீங்க தான் காரணம். இப்ப எதுக்கு நல்லவங்க மாதிரி வந்து பேசுறீங்க, மரியாதை இங்க இருந்து போங்க அப்படின்ட்டு திட்டி அனுப்பி விட்டாரா. அவர் செம கடுப்புல அங்க இருந்து போறாரு. அப்ப அந்த ஷாகா அவர்கிட்ட, நான் கொஞ்சம் பணம் தரேன், அதுக்கு நீ உன்னோட அம்மாவை கொண்டுட்டு அந்த பள்ளியை தூக்கி ஹீரோ மேல போடணும் அப்படின்றா. இது கேட்டோன்னே ஃபர்ஸ்ட் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆனா இவன் நிறைய பணம் தரேன்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டாரு. இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. அவ வீட்டுக்கு போயுமே சோகமாவே இருக்கா பாட்டிமாவை நினைச்சு. இதுக்கு ஹீரோ, நீ ஒண்ணு கவலைப்படாத, பாட்டிமாவை கண்டிப்பா காப்பாத்திடலாம், நீ இதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத அப்படின்ட்டு பின்னாடி இருந்து ஹக் பண்றான். அப்படியே அவளை கிஸ் பண்றான். இப்ப கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் போன் கால் வருது. எடுத்து பேசினா ஹீரோட அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணியிருக்கான். பாட்டிமாவுக்கு சீரியஸ் ஆயிடுச்சான், அவங்கள ஆபரேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, உடனே சீக்கிரமா வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது கேட்டோன்னே ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க. இவங்க கிளம்பி போகும்போது பாட்டிமா ஏற்கனவே இறந்துட்டதா டாக்டர் சொல்றாங்க. இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு அவ்வளவு அழுக வருது. ஹீரோயினோட அப்பா சும்மா நடிச்சிட்டு இருக்காரு பயங்கரமா அழுகிற மாதிரி. இப்ப ஹீரோயின் வந்து அழுதுட்டு இருக்கும் போது ஹீரோ போயிட்டு ஆறுதலா ஹக் பண்றான். அப்ப இவர் போயிட்டு, என்ன நடிக்கிறியா, நீ என் பொண்ணு கிட்ட நல்லவ மாதிரி, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஹாஸ்பிட்டல்ல 53% உனக்கு ஷேர் இருக்குல்ல, நீ தான் என்னோட அம்மாவை கொல்ல சொல்லிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. என்ன சொல்றீங்கப்பா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு அவருமே, ஆமா இவன் தான் கொல்ல சொல்லியிருக்கான், அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தெரியல, இவனோட டிரைவர் கிட்ட பணத்தை கொடுத்து டாக்டர் கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கான், அந்த டிரைவர் பேசின ஆடியோ ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு போட்டு வேற காட்டுறாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு செம ஷாக்கு. இது என்னது அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கேக்குறா. அதுக்கு ஹீரோ, என்ன நம்ப, கண்டிப்பா நான் எதுவுமே பண்ணல, என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு சுத்தமா புரியல, ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படின்றான். இப்ப அவர் வந்து ஹீரோ கிட்ட ஓவரா பேசிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல இந்த ஷாகோ பொண்ணு வந்துட்டா. அவ வந்து ஹீரோட கைய பிடிச்சு, இவருக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது, நீங்க வேணும்னே அவர் மேல பழி போடாதீங்க அப்படின்ட்டு நல்லவ மாதிரியே நடிக்கிறா. இப்ப ஹீரோனோட அப்பா வந்து ஹீரோயினை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. நான் என் பொண்ணை பாத்துக்கிறேன், நீ ஒண்ணு இதுக்கு மேல தள்ளிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்ப ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிட்ட அப்புறம் இந்த பொண்ணு ஹீரோட கையை பிடிச்சி இழுக்கிறா. ஆனா ஹீரோ அந்த பொண்ணை கண்டுக்காம ஸ்ட்ரைட்டா இவனோட வீட்டுக்கு போயிட்டான். இப்ப அப்படி 3 நாள் ஆகுது. ஹீரோயினோட பாட்டிமா எப்படி இறந்து போனாங்க அப்படின்ட்டு விசாரிச்சுட்டு தான் இருக்கான். ஆனா எந்த ஒரு குழுவும் கிடைக்கல. அப்படியே ஹீரோயினை பத்தி அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கிறான். என்னன்னா ஹீரோயின் வந்து 3 டேஸா அவங்க பாட்டிமா இறந்து 3 டேஸா சாப்பிடவே இல்லையா, அடிக்கடிக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டாலாம். அப்போ கூட டாக்டர் வந்து பார்த்துமே சொல்லியிருக்காங்க, சாப்பிடாம இருந்தா ரொம்ப சீரியஸ் ஆகிடும் அப்படின்ட்டு. அப்போ கூட ஹீரோயின் சாப்பிடாமே இருக்கலாம், கண்டிப்பா இதுக்கு மேல விட்டா அவங்களுக்கு ரொம்பவே சீரியஸ் ஆகிடும், நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா பாஸ் அப்படின்னு கேட்கிறான். இதை கேட்ட உடனே ஹீரோவும் போறதுக்கு ரெடி ஆகிட்டான். இந்த பக்கம் ஹீரோயினை காட்டினா அவங்க அப்பா டிவோர்ஸ் பேப்பரை காட்டி, நீ அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு, அவன் என்னோட அம்மாவை கொன்னவன், அவனோட பாட்டிமாவை கொன்னவன், அவன் கண்டிப்பா உனக்கு எல்லாம் ஒர்த்து கிடையாது, நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கா. இப்ப அங்க ஹீரோ வந்திருப்பான். ஹீரோட காதுல இது விழுது. கண்டிப்பா ஹீரோயின் எவிடன்ஸ் இல்லாம நம்ப மாட்டா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இவன் அங்கிருந்து கிளம்புறான். இவன் அங்கிருந்து கிளம்புறத ஹீரோயின் பாத்துறா. இவ போயிட்டு, ஏன் பார்க்க வந்து பார்க்காமையே போறீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ, நான் இப்ப என்ன சொன்னாலும் உன்னை நம்ப வைக்க முடியாது, அதனால தான் எதுவுமே பேசாம இங்க இருந்து போறேன் அப்படின்ட்டு சொல்றான். இப்ப ஹீரோயின், நீங்க பண்ணல அப்படின்ட்டு வாய் விட்டு சொல்லுங்க, நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோவும் அவளோட கையை பிடிச்சிட்டு, நான் கண்டிப்பா பண்ணல, என்ன நம்பு அப்படின்றான். ஹீரோயின் இந்த 3 நாளா யோசிச்சு பாத்திருப்பா. அவளுக்கு ஹீரோவை பத்தி நினைக்கும் போதெல்லாம் ஹீரோ இதை பண்ணிருக்க மாட்டான்னு தான் தோணுது. வேற யாரோ அவன் மேல ஃப்ரேம் பண்ற மாதிரி ஹீரோயினுக்கு தோணிட்டே இருக்கு. இந்த விஷயத்த சொல்றா, கண்டிப்பா உங்க மேல யாரோ ஃப்ரேம் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்ட்டு. இது கேட்டோன்னே ஹீரோயினோட அப்பா டென்ஷன் ஆகிட்டாரு. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர, அவன் மேல நான் தான் ஃப்ரேம் பண்றேன்னு சொல்ல வரியா அப்படின்ட்டு கேக்குறாரு. ஹீரோயினுக்கு இதாலியா அவங்க அப்பா மேல டவுட் வந்துடுச்சு. நீங்க எதுக்கு இவ்வளவு ஓவர் ஆக்ட் பண்றீங்க அப்படின்னா, இதுக்கு நீங்க தானே காரணம், நீங்க தான் என்னோட பாட்டிமாவை கொன்னீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி, அவங்க என்னோட அம்மா, நான் எப்படி அவங்களை கொல்லுவேன் அப்படின்ட்டு நாடகம் மாற்றாரு. இது கேட்டோன்னே ஹீரோயின் செம்மையா டென்ஷன் ஆகிட்டா. அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு, யாரோ கொடுக்குற பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உண்மையை சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் எதுவும் பண்ணல அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயினுக்கு செம்மையா அழுகு வந்துடுது. இப்ப மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹீரோல தூக்கிட்டு வந்துடுறான் வீட்டுக்கு. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, இவங்க வந்து சாப்பிடாம இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு, அவங்கள சாப்பிட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோட பாட்டிமாவும் அங்க வந்துடுறாங்க.
ஹீரோயினுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் கூட்டி விட்டு உனக்கு பாட்டிமா இல்ல அப்படின்ட்டு கவலைப்படாது, நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா பண்ணிக்கிறாங்க. இப்ப அங்க இருந்து ஹீரோ கீழே இறங்கி வரான். அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறான். அவனோட அசிஸ்டன்ட் விசாரிச்சு வச்சிருப்பான் என்னன்னா அந்த ஷாகோ பொண்ணு இருக்கால அந்த பொண்ணோட அக்கௌண்ட்ல இருந்து ஹீரோயினோட அப்பா அக்கௌண்ட்க்கு வந்து 1 பில்லியன் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கான். இந்த விஷயத்த சொல்லும் போது ஹீரோக்கு கரெக்டா புரியுது இந்த பொண்ணு தான் ஏதோ பிளான் பண்ணி பண்ணிருக்கா அப்படின்ட்டு. அவனுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. இப்ப ஸ்ட்ரெயிட்டா அந்த பொண்ணோட வீட்டுக்கு கிளம்பி போலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. அந்த பொண்ணோட அப்பா கிட்ட இதை பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த விஷயம் ஹீரோயினுக்கும் பாட்டிமாவுக்கும் தெரிய வருது. அதனால ஹீரோ கூடவே அவங்களும் கிளம்பி போறாங்க. போயிட்டு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவரு செம்மையா டென்ஷன் ஆகிட்டாரு. அந்த பொண்ணு பயங்கரமா திட்டுறாரு, நீ என்னோட பொண்ணு சொல்றதுக்கு எனக்கு கேவலமா இருக்கு அப்படின்னு. மரியாதையா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ மன்னிப்பெல்லாம் தேவையில்ல, உங்க பொண்ணு நான் ஜெயிலுக்கு அனுப்ப போறேன். அவ பண்ண தப்பு சாதாரண தப்பு கிடையாது, ஒரு கொலைக்கு காரணமா இருந்திருக்கா, ஒரு கொலையை பண்ண சொல்லியிருக்கா, அவளுக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே அவரு இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடுப்பா அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ என்னால பண்ண முடியாது, அவ ஒன்னும் சாதாரண குற்றம் ஒன்னும் பண்ணல, ஈஸியா மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வாதாடிட்டு இருக்கான். ஷாகோ பொண்ணுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பா, அவளோட தங்கச்சி. இவளோட பேரு ஜிட்டாங். இவ ஹீரோயினோட ஃப்ரெண்டு. கிட்டத்தட்ட 20 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க ரெண்டு பேருமே. அவ என்ன சொல்றான்னா அவங்க அப்பா கிட்ட, அப்பா நீங்க இவளை ஜெயிலுக்கு அனுப்புங்க, இவ பண்ண தப்புக்கெல்லாம் நீங்க தண்டனை அனுபவிக்க முடியாது. இது இல்லாம இவரோட பிரச்சனையை நீங்க மட்டும் பெருசாக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அதுக்கு மேல நீங்க பண்ற தப்பெல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே அவரும் சரி நான் அவளை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் ரெடி ஆகிட்டாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. வெளியே போகும்போது அப்ப சீட்டாங்க போயிட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறா, நீ என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டேல்ல, என்னோட சிஸ்டர் அந்த மாதிரி பண்ணிட்டா, அதுக்காக என்ன மன்னிச்சிட்ட அப்படின்ட்டு இவன் மன்னிப்பு கேக்குறா. அதுக்கு ஹீரோயின் நீ என்ன இப்படி கேட்டுட்ட, நான் தான் உன்னோட சிஸ்டரை போலீஸ்ல ஒப்படைக்க போறேன்ல, சோ நீ தான் என் மேல கோவத்துல இருப்ப அப்படின்ட்டு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவ இல்ல நான் எதுக்கு கோவப்பட போறேன், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் பிறந்தோம், இருந்தாலும் நான் வேற அவ வேற அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, எப்படியும் நம்மளோட ஃப்ரெண்டு நம்மள தப்பா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவும் ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப அடுத்த நாளே இந்த ஷாகோ பொண்ணு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இவளுக்கு கோவம் எல்லாமே ஹீரோயின் மேலதான், செம்மைய கடுப்பாகுது, கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பாவை காட்டினா இவங்க அப்பாவை மீட் பண்றதுக்காக ஹீரோவோட அப்பா வந்திருக்காரு. எதுக்காகனா இந்த ஷாகோ பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. அவர்கிட்ட போயிட்டு நீ என்ன பண்ணுவி எனக்கு தெரியாது, அவ எப்படியாச்சும் இங்க இருந்து வெளியே வந்துடணும், அவளை காப்பாத்துறதுக்காக உனக்கு நிறைய பணம் தரேன், ஆனா நீ அவளை காப்பாத்தலன்னு வச்சுக்கோயேன் நீ உயிரோட இருக்க மாட்டே அப்படின்ட்டு மிரட்டுறாரு. இதை கேட்டோன்னே ஹீரோயினோட அப்பாவும் அந்த பொண்ணை காப்பாத்துறேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டாரு. இப்ப அடுத்த நாள் ஆகுது. இந்த கிரைம் சீன் நடந்த இடத்துக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினோட அப்பா ஒரு பெரிய ட்ரக் எடுத்துட்டு வந்து அந்த கார் மேலேயே மோதுறாரு. இதுல போலீஸ்காரங்களுக்கு எல்லாமே அடிபட்டுடுது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு அடிபட்ட மாதிரி தான் இருக்கு. இவரு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு கீழே வந்து பாக்குறதுக்குள்ளவே இவரு மேல ஒரு வண்டி அடிச்சு தூக்கிடுது. அவர் அங்கேயே மயக்கமாக்கிறாரு. ஹீரோவுக்கு இங்க நடந்த ஆக்சிடென்ட்டை பத்தி தெரிய வருது. அவனுக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அதே மாதிரி ஹீரோயினோட அப்பாவும் இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு டபுள் மடங்கு ஷாக்கா இருக்கு. இந்த விஷயத்தை எப்படி ஹீரோயின் கிட்ட சொல்றது அப்படின்ட்டு அவனுக்கு தெரியல. இவனும் அவனோட அசிஸ்டன்ட்டும் பேசிட்டு இருக்கும் போதே அங்க பக்கத்து ரூம்ல தான் ஹீரோயின் இருந்திருப்பா. அவளோட காதுல இது விழுந்துடுது. ஹீரோயின் கீழே விழுந்த மாதிரி சத்தம் கேக்குது. ஹீரோ ஓடி போயிட்டு பாக்குறான். ஹீரோயின் உண்மையாவே என்னோட அப்பா இறந்து போயிட்டாரா அப்படின்ட்டு அவ்வளவு அதிர்ச்சியில கேக்குறா. ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவளை டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டான். ஹீரோயின் பயங்கரமா அழுகுறா. இப்ப போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த பாடி எல்லாம் வாங்கிட்டு ஃபியூனரல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் பயங்கரமா அழுகுறா. சின்ன வயசுல இருந்து அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ அவளை டைட்டா ஹக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னோட ஃபால்ட் தான், நான் அவரை காப்பாத்தாம விட்டுட்டேன், நான் கண்டிப்பா அவரை காப்பாத்தி இருக்கணும் அப்படின்ட்டு அழுகிறா. அதுக்கு ஹீரோ இது உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது, நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ குற்ற உணர்ச்சி ஆகாது அப்படின்ட்டு அவளை ஹக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் கொஞ்சம் தெளிவாகி என்ன விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட கேக்குறா. அதுக்கு ஹீரோவுமே எல்லாத்தையும் சொல்றான். ஏன்னா என்னோட அப்பா தான் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக உங்க அப்பா கிட்ட சில பல பணத்தை கொடுத்திருக்காரு, அவரை காப்பாத்த போகும்போது தான் இந்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க. இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டவுட் வருது. எதுக்காக உன்னோட அப்பா போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்த சொல்லணும், எனக்கு என்னவோ இடிக்குது, இதுல உன்னோட அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி தோணுது, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் உன்னோட அப்பாவுக்கும் கூட ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது, எனக்கு அந்த பொண்ணு செத்துருக்க மாட்டான்னு தோணுது அப்படின்னு சொல்றா. இதே டவுட் தான் ஹீரோக்கு இருந்துட்டு இருக்கு. அதனால இப்ப அந்த பொண்ணுக்கு ஃபியூனரல் நடக்குது, அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க. இவங்க சந்தேகப்பட்டது கரெக்ட் தான், அவ சாகவே இல்ல, அவ ஒரு இடத்துல இருக்கா, அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பி விடணும் அப்படின்றதுக்காக ஹீரோவோட அப்பா அவளுக்கு இந்த பாஸ்போர்ட் எல்லாம் இந்த கடல் வழியா போகணும் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. அவ அங்க இருந்து போகவே இல்ல. இவளுடைய எண்ணம் ஃபுல்லாவே ஹீரோயினும் பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான். அதனால இவ அங்க இருந்து போகவே இல்ல, இதே ஏரியால தான் இருந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த ஃபியூனரல் நடக்கிற இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி போறாங்க. அங்க போனா அந்த ஷாகோவோட அப்பா ஹீரோயின் கிட்ட என்னோட பொண்ணு உனக்கு பண்ண துரோகத்துக்காக தான் இந்த மாதிரி தண்டனை அனுபவிச்சுட்டா அப்படின்ட்டு பேசுறாரு.
ஆனா ஹீரோயினுக்கு அவர் மேல நம்பிக்கையே வரல. என்னவோ அவர் மேல நம்பிக்கை இல்லாமயே இருக்கு அவளுக்கு. இப்ப அவர்கிட்ட பேசிட்டு அங்க இருந்து வெளியே போறா. வெளியே போகும்போது தான் ஹீரோவும் ஹீரோயினும் அங்க ஒரு கார் கிராஸ் ஆகுறத பாக்குறாங்க. அந்த கார் டயர்ல இந்த மண் அதுக்கப்புறம் புற்கள் எல்லாம் ஒட்டி இருக்கிறத பாக்குறா. அது மட்டும் இல்லாம தண்ணியில நனைஞ்சு வந்த மாதிரி இருக்கு. இதை வச்சு பார்த்தா கண்டிப்பா இந்த காரை அந்த பொண்ணை இங்கேயே கூட்டிட்டு போயிட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. அவ இந்த மாதிரி ஒரு ஏரியால தான் இருக்கணும் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அங்க சீட்டாங்க வரா. அவ நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஆனா அவ அந்த ஏரியால இப்ப இல்ல, அவ வேற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு ஹீரோயினுக்கு புரியல. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயினை கொலை பண்றதுக்காக ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணிருப்பா. அந்த ஆள் சீட்டாங்கோட ஃப்ரெண்டு. அவன் இவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான். அதை வச்சுதான் அவன் உயிரோட இருக்கா அப்படின்ற விஷயமே சீட்டாவுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த விஷயத்த தான் இப்ப எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்டயும் ஹீரோ கிட்டயும் சீட்டாங் சொல்றா. இப்ப அவ எங்க இருக்கா அந்த விஷயம் கொண்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஷாக்குபா காட்டினா இப்ப இவளை கொல்றதுக்கு ஹீரோயினை கொல்றதுக்கு ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணிருப்பாள். அதான் சீட்டாங்கோட ஃப்ரெண்டு. அவன் ஹீரோயினை கொண்டுட்டதா ஒரு சாக்கு போய் எடுத்துட்டு போடுறான். இதுக்குள்ளதான் ஹீரோயின் இருக்கா அப்படின்ற மாதிரி. இதை கேட்டோன்னே அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறா. இப்ப ஹீரோயினை கொண்டுட்டோம் அப்படின்ட்டு வெறி தீருது. அங்க ஹீரோவும் ஹீரோயினும் நிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இவளுக்கு செம்மையா ஷாக் ஆகுது. அப்படின்னா நீ சாகவே இல்லையா அப்படின்னு ஷாக் ஆகி கேட்கிறா. அதுக்கு ஹீரோயின் ஆமா நான் சாகலன்றா. இப்ப சீட்டாங்க அங்க நிக்கிறா. அவ நின்ன உடனே அவளுக்கு கரெக்டா புரிஞ்சு போச்சு இவதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு. அப்படின்னா இதுக்கெல்லாம் நீ தானே காரணம், நீ என்னோட தங்கச்சி, எப்படி நீ எனக்கு இப்படி பண்ணுவ அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு சீட்டாங் அக்கா நீ தப்பு பண்ணிட்ட, அந்த தப்புக்கான தண்டனையை கண்டிப்பா நீ அனுபவிச்சுதான் தீரணும், இந்த மாதிரி பண்ணாதுக்கா அப்படின்ட்டு எவ்வளவு எடுத்து சொல்லி பாக்குறா. ஆனா அவ எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா. இப்ப அவளை இவளோட ஃப்ரெண்டை அழுத்தி பிடிச்சிடுறான். சொல்லு இதுல உனக்கு கூட சம்மந்தம் இருக்கு அப்படின்ட்டு கேட்கும் போது எதுக்கு ஹீரோட அப்பா உன்னை காப்பாத்தணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கேட்கும் போது அவ என்ன சொல்றானா, அவரும் இவளும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ இல்லீகலான பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். சோ அதுக்காக தான் இவன் மாட்டிக்கிட்டானா அந்த விஷயமும் வெளியே வந்துடும் அப்படின்றதுக்காக தான் அவரை காப்பாத்த சொன்னாராம். அது மட்டும் இல்லாம இப்ப அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே அவருக்கு சீக்கிரட்டா ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல தான் இருக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே காக்கிடுறா. இதை கேட்டோன்னே ஹீரோவும் ஹீரோயினும் அந்த எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டாங்க. இவளையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த எவிடன்ஸ் எல்லாமே கிடைக்க ஹீரோட அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோட அப்பா ஜெயிலுக்கு போயிட்டதுனால ஹீரோட பாட்டியும் ரொம்பவே சோகமா இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயினும் ரொம்ப கஷ்டப்படுறா. என்ன இருந்தாலும் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அது அவங்களோட பையன் இல்லையா, அதனாலதான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோயின் சோகமா இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்ல, இதை கேட்டோன்னே ஹீரோவை சமாதானப்படுத்துறதுக்காக சில பேப்பர்ஸ் எடுத்து காட்டுறான். என்னது அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. இதுல ஹீரோக்கு இருக்க இந்த ஷேர்ஸ்ல பாதி ஷேரை ஹீரோயினோட பேர்ல எழுதி வச்சிருக்கான். சப்போஸ் நான் ஃபியூச்சர்ல இல்லாம போயிட்டா கூட நீ இதை வச்சு பொழைச்சிக்கணும், நீ இதுக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்ட, அந்த மாதிரி நான் இல்லாம போயிட்டேன்னா நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் அழுகுறா. அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்ல, நீ எப்பவுமே என் கூட இருந்தாலே அதுவே எனக்கு போதும், மற்றபடி எதுவுமே எனக்கு தேவையில்ல அப்படின்ட்டு அழுகுறா. இதை கேட்டோன்னே ஹீரோ சும்மா குறும்புக்காக அப்படின்னா ஓகே இதெல்லாம் நானே திருப்பி எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் ஹீரோவை கடிச்சு வச்சிடறா. இப்ப ஹீரோ பேச வர அதுக்குள்ள ஹீரோவை கிஸ் பண்றா. ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லக் பண்ணிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கிறான். இவங்க இதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, ஆனா இப்ப ரியலாவே எல்லாருக்கும் முன்னாடியும் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ கேட்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா ஓகே அப்படின்றா. இப்ப அசிஸ்டன்ட் வரான், ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு பேசுறான். என்னன்னா ஹீரோட அப்பா ஹீரோவை பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாராம். இதை கேட்டோன்னே ஹீரோ போகல, அதுக்கு பதிலா ஹீரோட லாயர் அனுப்பி வைக்கிறான். அங்க ஹீரோட லாயர் போயிட்டு ஹீரோட அப்பா கிட்ட பேசுறாங்க. ஆனா ஹீரோட அப்பா செம்மையா டென்ஷன் ஆகிட்டாங்க. நான் உன்னெல்லாம் பார்க்க விரும்பல, என்னோட பையனை கூட்டிட்டு வாங்க, நான் அவங்கிட்ட தான் பேசணும். இவர் எவ்வளவுதான் சொல்லியும் ஹீரோ போற மாதிரி இல்ல. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டினா ரெண்டு பேரும் இந்த வெட்டிங் கவுன் எடுப்பாங்கல்ல அந்த ஷாப்க்கு போயிருக்காங்க. ஹீரோயின் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு காட்டிட்டு இருக்கா. அதுல ஒரு ட்ரெஸ் அவளுக்கு பிடிச்சிருக்கு, அதை போட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோவுக்கு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. சோ அங்க இருந்து எழுந்து போறான் கொஞ்ச தூரம். என்ன அப்படின்னு கேட்கும் போது ஹீரோட அப்பாவை சில பேர் தாக்கிட்டாங்களாம் ஜெயிலுக்குள்ள, புதுசா வந்த கைதிக. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. சரி நான் வரேன் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இவன் கிளம்பி போன உடனே ஹீரோயின் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு ரெடி ஆகுறா. அப்ப வெளியே பார்த்தா இவளோட அம்மா இவளை விட்டுட்டு போனாங்கல்ல அந்த அம்மா அந்த பக்கம் கிராஸ் பண்ற மாதிரி இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் அங்க இருந்து அம்மா நில்லுங்க நில்லுங்க அப்படின்ற மாதிரி கூட்டிட்டே வரா. அங்க போய் பார்க்கும்போது அவங்க காணோம். என்னாச்சு எங்க போயிட்டாங்க அப்படின்ட்டு அங்க ரோடு எல்லாம் தேடிட்டு இருக்கா. இப்போ ஒரு வண்டி அவ மேல மோத வந்துடுது. இதை பார்த்தோன்னே ஒரு பையன் அவளை காப்பாத்துறான். இந்த பையனோட பேரு ஜிங்ஷி. இவன் ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயின் ஆமா நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறா. இவன் ஹீரோட கசின். இவன் ஹீரோட கசின் அப்படின்ற விஷயமே ஹீரோயினுக்கு தெரியாது. இப்ப இவன் பேசுறான், இவள் நாள் எங்க போயிருந்த எங்க இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்ல வரதுக்குள்ளவே அங்க ஹீரோ வந்துட்டான். ஹீரோ ஹீரோயினை பிடிச்சிருக்கிறான். இதை பார்த்த உடனே அவன் ஜிங்ஷி அண்ணா நீயா அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. என்னது அண்ணாவா அப்படின்ட்டு. இப்ப ஹீரோ ஹீரோயினை பிடிச்சிருக்கிறத பார்த்தோன்னே ஜிங்ஷிக்கு கரெக்டா புரிஞ்சு போச்சு. அப்படின்னா நீ என்னோட அண்ணியா அப்படின்ட்டு இவன் ஷாக் ஆகி கேக்குறான். இப்ப ஹீரோ ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். கார்ல ஏறி உட்காந்துட்டு அப்புறம் அப்படின்னா என்னோட தம்பி
உன்னோட எக்ஸா அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறான் ஹீரோயின் கிட்ட. அதுக்கு ஹீரோயின் இல்ல எக்ஸ் எல்லாம் கிடையாது, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு அப்போ இவன் மேல அதாவது சிங்ஷி மேல ஒரு மாதிரி கிரஷ் இருந்திருக்கும், மற்றபடி லவ் எல்லாம் இருந்ததே கிடையாது. ஆனா அந்த பையன் ஹீரோயின் லவ் பண்றான். ஒரு டைம் இவளுக்கு ஆபத்து இருக்கும் போது, அதாவது இந்த கடங்காரெல்லாம் துரத்திட்டு இருந்தாங்கல்ல, அந்த டைம்ல அவன்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்ட்டு அவனோட வீட்டுக்கு தேடி போயிருப்பா. பட் அவங்க அம்மா வந்து இவளை வீட்டுக்குள்ளவே விடாம வெளியே துரத்தி அனுப்பிச்சிருப்பாங்க. இவன் வீட்டுக்குள்ளதான் எடுத்திருப்பான் போல. அவன் நினைச்சிருந்தா அவங்க அம்மா கிட்ட பேசி பண்ணிருக்கலாம், பட் அவனுமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணல போல. இதெல்லாம் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். இப்ப ஹீரோ கிட்ட அவன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்படின்னு சொல்றா. இப்ப கரெக்டா அவன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. போனை வாங்கி பாக்குறான், அதுல என்ன மெசேஜ் அனுப்புனான்னு தெரியல. ஹீரோக்கு கடுப்பாகுது. அதுக்கு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றா. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ட்டு. ஹீரோ வேற ஏதோ ஒரு எண்ணத்துல இருந்திருக்கான் போல. ஹீரோயின் சொன்னது காதுல விழ, நீ இறங்கிக்கோ அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் நம்ம அவன் கூட பேசுறதுனால தான் இந்த மாதிரி அவன் கோவப்பட்டுட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ட்டு இவ கோச்சுக்கிட்டு கீழே இறங்கி போயிடுறா அவனோட வீட்டுக்கு. இப்ப ஹீரோ ஸ்ட்ரெயிட்டா அவனோட அசிஸ்டன்ட்டை மீட் பண்றதுக்காக போயிருக்கான். அவங்க போயிட்டு விசாரிக்கும் போதுதான் எல்லாமே தெரிய வந்திருக்கு. புதுசா வந்த இந்த ரவுடிங்க தான் ஹீரோட அப்பாவை பயங்கரமா தாக்கியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப ஹீரோ என்ன பண்றான்னா இவங்க அப்பா இருந்த செல்லுக்கு போய் பார்த்தா ஏதாச்சும் தெரிய வருமா அப்படின்ட்டு அங்க போய் பாக்குறான். ஏதோ பிளட் ஸ்மெல் வருது. இதை பார்த்தோன்னே ஹீரோ இந்த பிளட் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்ப்ரே மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஸ்ப்ரேவை வாங்கி செவுத்துல அடிச்சு பாக்குறான். அதுல ஏதோ ஒரு எழுத்து மாதிரி இருக்கு, அது என்னன்னு தெரியல. ஒருவேளை இந்த ஷாகோ இருக்கால அவங்க அப்பா பேரத்தை எழுதி வச்சிருப்பாரான்னு தெரியல. இப்ப அதை பார்த்தோன்னே ஹீரோ உடனே வீட்டுக்கு கிளம்பி வரான். அப்படியே இந்த பக்கம் சீட்டாங்கோட அப்பாவை காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து ஹீரோட அப்பாவோட போட்டோ வச்சுக்கிட்டு நீ போய் சேர்ந்துட்டேன், இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, நீ இருந்திருந்தா கண்டிப்பா நான் நிம்மதியா இருந்திருக்க முடியாது, என்னைக்கு நான் பண்ண தப்பெல்லாம் வெளியே வந்துடுமோ அப்படின்ட்டு நான் பயந்துட்டே இருந்திருக்கணும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காரு. இவர் தான் எல்லாத்துக்குமே காரணம் போல. ஹீரோட அப்பா இப்ப இறந்து போயிருப்பாரு போல. இப்ப அவர் பேசிட்டு இருக்கும் போதே அங்க சீட்டாங் வரா. சீட்டாங்க்கு இவர் பண்ற தப்பு எல்லாமே தெரியும். அப்படி இருந்துமே இவ வந்து அவங்க அப்பாவை எதிர்த்து எதுவுமே பேசுறது கிடையாது. அதுவும் அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். இப்ப வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவை காட்டினா இவன் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு கிளம்பி போறான். ஹீரோயின் ஏற்கனவே கோச்சிட்டு இருக்கால. இப்ப போயிட்டு ஹீரோயினை பின்னாடி இருந்து ஆக் பண்றான். அப்ப கூட ஹீரோயின் கோச்சிட்டு தான் இருக்கா. இப்ப ஹீரோவை இழுத்து கிஸ் பண்றான். இவன் ஹீரோயினை கிஸ் பண்ணும் போதே அப்ப கரெக்டா வேலையாளுங்க வந்து சிங்சி வந்துட்டான், அவன் வந்து ஹீரோயின் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறான் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு கோவம் வருது. ஹீரோயினோட கழுத்துல கிஸ் பண்ணிட்டாங்கிறது எழுந்து போறான். ஹீரோயினுக்கு அந்த ஒரு அடையாளம் மாதிரி ஆகிடுச்சு. இப்ப சிங்ஷியை மீட் பண்றதுக்கு கீழே போகும்போது அந்த அடையாளத்தை மறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா. ஆனா இருந்தாலும் சிங்ஷி அதை பார்த்துட்டான். அவனுக்கு கடுப்பாகுது. இப்ப ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவனை அங்கிருந்து கார்டன் பக்கம் கூட்டிட்டு போயிடுறா. இப்ப அவன் வந்து எல்லாத்தையுமே சொல்றான், நான் உன்னை லவ் பண்றேன், நீ என் கூட வந்துட்டு அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் இல்ல, நான் வந்து உன் மேல கிரஷ் ஆனது என்னவோ உண்மைதான், ஆனா இப்ப உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது, உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா நான் சின்ன வயசுல உன்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது என்ன கேட்டேன்னு அப்படின்றா. ஹீரோக்கு இவ அந்த வார்மர் கொடுத்தால அதுல இருந்து இவன் வந்து லைட்டா சின்ன வயசுல ஹீரோ மாதிரியே இருந்திருப்பான். அதனால ஹீரோ தான் அந்த பையன் அப்படின்னு நினைச்சிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் இவன் கிட்ட பேசிருப்பா. நீ தானே அந்த பையன், நான் உன்கிட்ட வார்மர் எல்லாம் கொடுத்தனே அப்படின்ற மாதிரி. அப்ப சிங்ஷிக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது என்ன அப்படின்ட்டு. இப்ப எல்லாத்தையுமே ஹீரோயின் சொல்றா. அதுக்காக நான் வந்து சின்ன வயசுல இருந்து அவனை லவ் பண்ண அப்படின்ட்டு சொல்ல வரல, ஆனா நான் அதுக்காக தான் அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சேன். இப்ப நான் வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், அவரை மட்டும்தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், மற்றபடி உண்மையில எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இது எல்லாத்தையுமே ஹீரோ காது கொடுத்து கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். இப்ப அங்க வரான். ஹீரோயின் என்ன காது கொடுத்து கேட்டீங்களா அப்படின்றா. ஹீரோயினும் கோச்சிக்கிட்ட மாதிரி நிக்கிறான். இப்ப ஹீரோயின் அவனை ஹக் பண்ணி அவனோட கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. இப்ப 2 பேருக்குமே கல்யாணம் ஆகுது. அவங்க 2 பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அந்த கல்யாணத்துல ஜீட்டாங் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் வந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து இந்த சிங்ஷி இருக்கான்ல, அவன் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கான், அவங்க கிட்ட போயிட்டு ஏத்தி விடுற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு என்னவோ அவங்க கிட்ட க்ளோஸா இருந்ததை பார்த்த உடனே நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன், ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி உன்னோட அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி ஏத்தி விட்டுறாரு. இது எல்லாமே ஹீரோட காதுல விழுது. அதனால இவன் வந்து அவர்கிட்ட இங்க பாருங்க, நீங்க என்ன ட்ரை பண்றீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்ட்டு இன்டைரக்டா வார்ன் பண்ணிட்டு போறான். இவன் பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா இவர் பண்ண தப்பு எல்லாமே ஹீரோக்கு தெரியற மாதிரி தான் பேசிருப்பான். இதை வச்சு இவருக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துடுது. அதனால இவர் விசாரிக்கும் போது சில பல விஷயம் தெரிய வருது. என்னன்னா ஹீரோட அப்பாவை மீட் பண்றதுக்கு ஹீரோட லாயர் போயிருந்தாங்கல்ல, இந்த விஷயம் எல்லாம் இவருக்கு தெரிய வருது. ஒருவேளை அவங்க அப்பா வந்து லாயர் கிட்ட ஏதாச்சும் சொல்லியிருப்பாரோ அப்படின்ட்டு இவருக்கு ஒரு மாதிரி பயமாகுது, டவுட்டாவும் ஆகுது. இந்த விஷயம் எல்லாத்தையுமே சீட்டாங் கிட்ட அவர் சொல்றாரு. அவளுமே ஷாக் ஆகுறா. இப்ப என்னப்பா பண்றது அப்படின்ட்டு அவ கேக்குறா. அதுக்கு அவரு, நான் தப்பு பண்ண, தண்டனை கிடைச்சாலும் எனக்கு மட்டும் கிடைக்கட்டும், இதுக்கு மேல நீ இன்வால்வ் ஆகாது அப்படின்ட்டு அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு இவர் மட்டும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் சீட்டாங் போயிட்டு ஹீரோயின் கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்றா. அதுக்குள்ள ஹீரோ வந்துட்டான். அதனால இல்ல நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல, என்னாச்சு இவ ஏதோ சொல்ல வந்தா ஆனா சொல்ல
சொல்லாமையே போறாளே அப்படின்ட்டு யோசிக்கிறா. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்றான். அவங்களோட ரொமான்டிக் நைட்டை ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோட அப்பா வந்து ஒரு பிரைவேட் ஹவுஸ் வச்சிருப்பாரு. அதுல சில பல எவிடன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு, யாருக்குமே தெரியாம. அந்த எவிடன்ஸை போயிட்டு இந்த சீட்டாங்கோட அப்பா கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வராரு. இது எல்லாமே ஹீரோட பிளான் தான். அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணது நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட். அவன் போயிட்டு இவங்க எடுக்கும் போது கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. இப்ப போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கும் தெரிய வருது. என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கும் போது அவன் எல்லாத்தையுமே சொல்றான். இதுக்கெல்லாம் தலைமையே இந்த சீட்டாங்கோட அப்பா தான் போல. இது எல்லாத்தையுமே சொல்றான். ஹீரோனுக்கும் அப்பதான் புரியுது. அது மட்டும் இல்லாம ஹீரோட அப்பா இறந்து போன விஷயத்தையும் சொல்றான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. இந்த விஷயம் எல்லாமே சீட்டாங்கு தெரிய வந்து அவ ஹீரோயின் கிட்ட வந்து கெஞ்சி கேட்கிறா, ப்ளீஸ் என்னோட அப்பாவை விட்டுடு அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னு ஹீரோயின், நீ என்ன பேசுற? அவரு 1-2 தப்பு பண்ணல, நிறைய தப்பு பண்ணிருக்காரு. இது வரைக்கும் எத்தனையோ குடும்பத்தை அழிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறா. இதை கேட்டோன்னே சீட்டாங், ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடு. உன்னோட குடும்ப அழிச்சதுக்கு உன்னோட அப்பா தானே காரணம். அவர் தானே இந்த மாதிரி சூதாட்டம் ஆடி உன்னோட குடும்ப சொத்து எல்லாத்தையுமே அழிச்சிட்டாரு. உன்னோட தாத்தாவை கொண்டதுக்கும் அவர் தான் காரணம், உன்னோட பாட்டியை கொண்டதுக்கும் அவர் தானே காரணம் அப்படின்ற மாதிரி கேட்கிறா. இது கேட்டோன்னே ஹீரோனுக்கு ஷாக்கா இருக்கு. அப்படின்னா இது எல்லாமே உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு அவளுமே ஆமா எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்றா. ஹீரோனுக்கு அவளதான் மனசெல்லாம் உடஞ்சு போச்சு. யாரு ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைச்சிருந்தாலோ அவளே தன்னோட குடும்பம் அழியறதுக்கு காரணமா இருந்திருக்கா, ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படின்ட்டு நினைக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படின்னா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. 20 வருஷமா நீ நானும் ஃப்ரெண்டு, இது எப்படி நீ மறந்த? நான் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? என்னோட வீடு போன போது ரோட்ல எல்லாம் தூங்கியிருக்கேன். இது விஷயம் எல்லாமே உனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சுமே உன்னோட அப்பாவை ஸ்டாப் பண்ணல. உன்னோட அப்பா தான் காரணம் அப்படின்ட்டு எனக்கு தெரிய கூட இல்ல, நீ என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்ட்டு சண்டை போடுறா. இதை கேட்டு சீட்டாங், உன்னோட ஃபேமிலியை எந்த தொல்லையும் பண்ணாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், இந்த ஒரு வாட்டி மட்டும் அவரை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி பாக்குறா. ஆனா ஹீரோயின் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா. ஏன்னா அவங்க அப்பா 1-2 தப்பு பண்ணல, ஹீரோயின் குடும்பத்தை அழிச்ச மாதிரி பல குடும்பத்தை அழிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து இந்த கேம்லிங்க கத்து கொடுத்து அதுல அடிக்ட் ஆக வச்சு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்க சொத்து எல்லாத்தையுமே பறிச்சிருக்காரு. இதெல்லாம் ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல. ஓகே வேணும்னா உன்னோட அப்பாவை நான் மன்னிச்சிடுறேன், ஆனா கண்டிப்பா கோர்ட்டு மன்னிக்காது, உன்னோட அப்பாவுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சுதான் தீரணும் அப்படின்னு சொல்றா. இதனால சீட்டாங்க ஹீரோயின் மேல செமையா கோவம் வருது. கண்டிப்பா நான் உன்னை பழி வாங்காம இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இதுல ஹீரோயின் உடம்பு சரியில்லாம போயிடுது. அதிர்ச்சி மேல அதிர்ச்சி வந்ததுனால இப்ப சீட்டாங் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு சிங்ஷியோட மனசை கழிக்க பாக்குறா. இவன் போயிட்டு ஒரு பார்ல குடிச்சிட்டு உட்காந்துருக்கான் ஹீரோயின் நினைச்சு. அப்ப இவ போயிட்டு நீ வந்து அவளை அடியணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறல, அதனால நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டா அவ கண்டிப்பா உன்னை தேடி வந்துடுவா அப்படின்ட்டு இவங்கிட்ட ஐடியாலாம் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே அப்போதைக்கு இவனும் அதை நம்பிக்கிறான். அவ போட்ட பிளானுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டான். இப்ப ஹீரோவை காட்டினான். ஹீரோ வந்து ஹீரோயினோட அப்பா வித்தாருல அவங்களோட வீட்டை, அதான் சூதாட்டம் ஆடி அந்த வீட்டை எப்படியாச்சும் ஹீரோயினுக்கு வாங்கி பிரசன்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறான். அதனால இப்போதைக்கு அதுக்கு ஓனரா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த கேட்கறான். அதுக்கு அவங்க சரி விற்கிறது வாங்குறதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், இந்த ட்ரிங்கை குடிங்க அப்படின்ட்டு ஒரு ட்ரிங்கை தூக்கி தராங்க. இதை நம்பி ஹீரோவும் வாங்கி குடிச்சிடுறான். அதுல ஏதோ ட்ரக்ஸ் கலந்துருப்பாங்க போல. ஹீரோக்கு மயக்கமாகுது. கரெக்டா புரிஞ்சு போச்சு இதுல என்ன கலந்தீங்க அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு அவங்க இதுக்கெல்லாம் காரணம் சீட்டாங் தான், அவங்க தான் கலக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா ஹீரோ கூட இவ தனியா இருக்க மாதிரி செட் பண்ணி ஹீரோயினை இங்க கூட்டிட்டு வர சொல்லியிருக்கா சிங்ஷி கிட்ட. அவளை இங்க வந்துட்டானா இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க மாதிரி பாத்துட்டானா கண்டிப்பா இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. இதுதான் அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சீட்டாங்க அங்க இருந்து ஹீரோவை கூட்டிட்டு போறா. இந்த டைம்ல கரெக்டா சிங்ஷி அங்க கூட்டிட்டு வந்திருப்பான் ஹீரோயினை. அவ இங்க சீட்டாங்கும் ஹீரோவும் போறத பாத்துட்டா. அவளுக்கு செமையா ஷாக் ஆகுது. இப்ப அவங்க பின்னாடியே வரா. இந்த பக்கம் ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல போட்டுட்டு அவங்கிட்ட இப்ப மட்டும் நான் அவங்க கூட ஒன்னா இருக்க மாதிரி அவளுக்கு முன்னாடி காட்டிட்டா கண்டிப்பா அவ இதுக்கு மேல உன்னோட முகத்திலேயே முழிக்காம இங்க இருந்து போயிடுவா. நீ என்ன பண்ண போற? என்னோட ஃபேமிலியை அழிச்சல்ல, அதுக்கு தண்டனையை நீங்க 2 பேரும் அனுபவிச்சுதான் தீக்கணும். இப்ப ஹீரோ கிட்ட க்ளோஸா இருக்க மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த சமயத்துல ஹீரோயின் அங்க வந்திருப்பா. இதை பார்த்த உடனே அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து அழுதுட்டே ஓடி போயிடுறா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு செமையா ஷாக் ஆகுது. அவனும் ஹீரோயினுக்கு பின்னாடி போக ட்ரை பண்றான். அதுக்குள்ளவே இந்த சீட்டாங்க அவனோட கையை பிடிச்சி இழுத்து என்ன நீ இப்ப போயிட்டு அவகிட்ட சொன்னா கூட அவ எதுவுமே நம்ப மாட்டா. அதனால நான் என்ன சொல்றேன்னா நீ மட்டும் என்னோட அப்பாவை வெளியே கொண்டு வந்துடு, அதுக்கப்புறம் நானே போயிட்டு அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு உன்னோட எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, அவகிட்ட எப்படி நிரூபிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்க போட்டு காட்டுறான். இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு செம்மையா ஷாக் ஆகுது. இது ஒரு ட்ராப் அப்படின்ட்டு ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ சைலண்டா இருந்திருப்பான். இப்ப அந்த ரெக்கார்டிங்க காட்டினோடனே இவளுக்கு செம்மையா ஷாக் ஆகுது. இந்த பக்கம் ஹீரோனை கூட்டிட்டு போனால அவன் நீ அவனை விட்டுடு, நீ என் கூட வந்துடு, அவன்லாம் உன்னோட லவ்க்கு தகுதியானவன் கிடையாது அப்படின்ட்டு சிங்ஷி பேசுறான். இது கேட்டோன்னே ஹீரோனுக்கு கரெக்டா புரிஞ்சு போச்சு. அப்படின்னா இதுக்கெல்லாம் நீ தானே காரணம் அப்படின்ட்டு அவ கேட்கிறா. என்ன சொல்ற, நான் என்ன காரணம் அப்படின்னு அவன் கேட்கறான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி. எனக்கு தெரியும் நீ பிளான் பண்ணி தான் இங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்க, வேணும்னே தான் பண்ணிருக்கீங்க நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு. அவ
அவ என்னோட ஃப்ரெண்டா இருந்துட்டு என்னோட ஃபேமிலி முழுசா அழியறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா அவங்க அப்பாவுக்கு. நீ என்னோட ஃப்ரெண்டா இருந்திருக்க, என் மனசை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்க 2 பேரும் உண்மையாவே என்னோட ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி அழுதுட்டே கேட்க, இது கேட்டோன்னே அவனுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் போயிடுது. என்ன மன்னிச்சிட்டு, நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, தப்பு தான் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு, அவகிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, அவ உன்னை பழி வாங்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோ கிளம்பி வரான் ஹீரோயினை பாக்குறதுக்கு. அவனுக்கு ஒரு மாதிரி எம்பேரசிங்கா இருக்கு, ஹீரோயினை பாக்குறதுக்கு எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. இப்ப ஹீரோயினை கூப்பிட்ட உடனே ஹீரோயின் ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறா. இப்ப ஹீரோ கண்டிப்பா அவ நம்மள நம்பரா அப்படின்ட்டு ஹீரோயினோட நெத்தியில கிஸ் பண்றான். இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றது அவனோட கடமை இல்லையா, அதனால எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் எதுவுமே கேட்காம அவனை கிஸ் பண்றா. இதை வச்சு கரெக்டா தெரியுது ஹீரோயின் கொஞ்சம் கூட அவன் மேல சந்தேகப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி எத்தனை டைம் தோத்து போனாலும் இந்த ஜீட்டாங்க அடங்குறதே கிடையாது. ஹீரோவையும் ஹீரோயினையும் எப்படியாச்சும் பழி வாங்கியே தீரணும் அப்படின்ட்டு பிளான் பண்றா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா இப்ப கொஞ்ச நாட்களாவே தூங்கிட்டே இருக்கா. இதை வச்சு பாட்டிமாவுக்கு கரெக்டா புரிஞ்சு போச்சு ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ட்டு. என்னோட பேத்திக்கு நான் சுவையா சமைச்சு போடணும் அப்படின்ட்டு அந்த வீட்டுல இருக்க வேலைக்காரங்க கிட்ட சொல்லிட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தெரியாமையே இங்க இருந்து மார்க்கெட்டுக்கு கிளம்பி போறாங்க. நல்ல பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் ஹீரோயினும் கீழே வந்து பாக்குறாங்க. அப்பதான் பாட்டிமா மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு இவங்க சமைச்செல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டிமாவுக்கு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அப்ப கூட வரவே இல்லை பாட்டிமா, என்னாச்சு இவங்களுக்கு அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த டைம்ல கரெக்டா ஜீட்டாங் கிட்ட இருந்து கால் வருது. அவ தான் பாட்டிமாவை கடத்தி வச்சிருக்கா. நீங்க 2 பேரும் தனியா வரணும், வேற எதுவுமே பிளான் பண்ணி போலீஸ் எது கூட்டிட்டு வரக்கூடாது, நீங்க மட்டும் தனியா வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாட்டிமாவை நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே கூப்பிடுறா. இது கேட்டோன்னே ஹீரோவும் ஹீரோயினும் அங்க கிளம்பி போறாங்க. அங்க பாட்டிமாவை கட்டி போட்டு வச்சிருக்கா. ஹீரோயினை பார்த்தோன்னே நீ என்கிட்ட வந்து பாட்டிமாவை கூட்டிட்டு போ அப்படின்ட்டு அவ சொல்றா. ஹீரோயினும் கிட்ட போயிட்டு பாட்டிமாவை எழுப்புறா. அவங்க கண்மணிச்ச உடனே நீங்க 2 பேரும் எதுக்கு வந்தீங்க, இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க ஹீரோயினோட கழுத்துல கத்திய வைக்கிறாங்க. ஹீரோ கிட்ட உனக்கு 2 வாய்ப்பு தான் இருக்கு, ஒன்னு இவளை காப்பாத்தணும், இல்லன்னா உன்னோட பாட்டிமாவை காப்பாத்தணும், இவங்க 2 பேர்ல யாருன்னா ஒருத்தங்களை செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் கண்டிப்பா நீ பாட்டிமாவை கூட்டிட்டு போயிடு அப்படின்னு கத்துறா. அதுக்கு ஹீரோட பாட்டிமா இல்லடா நான் வயசானவ, நீ அவளை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போ அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோ அழுதுகிட்டே என்னோட பாட்டிமாவை விட்டுடு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே பாட்டிமா பயங்கரமா ஹீரோவை திட்டுறாங்க. இப்ப பாட்டிமாவை கழட்டி விட்டுறாங்க. இந்த டைம்ல இந்த இவளோட அழுகை ஒருத்தர் இருப்பான், அவன் மேல சில பல குண்டுக வந்து பாயுது. இதை பார்த்தோன்னே இவளுக்கு செமையா ஷாக் ஆகுது. அப்படின்னா இவங்க ஏதோ பண்ணி பிளானோட தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப ஹீரோயின் அவகிட்ட சண்டை போடுறா. அந்த சண்டையில கால் வலிக்கு பில்டிங் மேல இருந்து சீட்டாங் கீழே விழ போயிடுறா. ஆனா ஹீரோயின் விடாம அவளை பிடிச்சிட்டு தான் இருக்கா. இருந்தாலும் சீட்டாங் அவளோட கையில இருந்து விலகி கீழே விழுந்து இறந்து போயிடுறா. இப்ப ஹீரோயினை தூக்கி ஹீரோ ஹக் பண்ணிக்கிறான். சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இவங்க பிளான் பண்ணி தான் இங்க கிளம்பியே வந்திருப்பாங்க. இந்த மாதிரி பாட்டிமாவை ஃபர்ஸ்ட் காப்பாத்தணும் அப்படின்றது தான் இவங்களோட பிளானே. அந்த பிளான் படி தான் எல்லாமே நடந்திருக்கு. இப்ப பாட்டிமா மயங்கிடுறாங்க. இங்க நடந்த விஷயத்தால அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதிர்ச்சியால் தான் அவங்க மயக்கமாகிட்டாங்க. ஹீரோவும் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அடுத்த நாளே இவருக்கு வந்து தண்டனை கிடைக்குது. கிட்டத்தட்ட 80 கிரைம் பண்ணியிருக்காராம். சோ அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே கிடைச்சு அதுக்கான தண்டனையும் கிடைச்சிருது 2 பேருக்குமே, அதாவது சீட்டாங்கோட அப்பாவுக்கும் அக்காவுக்கும். இப்ப ஹீரோ அங்கிருந்து அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். என்னன்னா ஹீரோயினோட பழைய வீடு இருக்குல்ல, அதை வந்து வாங்கிட்டான் கஷ்டப்பட்டு. இப்ப அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது அந்த வீட்டை பார்த்த உடனே. அவளோட சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ வாக் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், நீங்க அப்பாவா ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம். ஹீரோயின் தூக்கிட்டு அப்படியே சுத்துறான். இந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்டோட இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பா இந்த டிராமா பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து சீக்கிரமாவே சந்திக்கிறேன். ஓகே, பை பாய்.